உள்ள இருக்க? ஏய் ஐஸ்வர்யா, ஏய் எனக்கு அந்த எபிசோடில் பெட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு நம்ம குளிச்சுட்டு வரேன்ட்டு சேது பார்த்தீங்கன்னா ஆக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை அழுக ஆரம்பிக்கிறது சத்தம் கேட்கல. உள்ள பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேது கூப்பிட்டு கேட்கல. வேமா பார்த்தீங்கன்னா வந்து சேது குழந்தைய தூக்கிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா டான்ஸ் ஆகிறத பார்த்துட்டு பல்லாருன்னு அரைஞ்சிடறாங்க. நான் அவ்வளோ கற்றுக்கே குழந்தை இவ்வளோ எழுது நீ பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டியும் விட்டுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. பொன் குழந்தை தான் இருக்கும், மீனாட்சின்னு பேர் வைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சேது இருக்க ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அழகர் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர்னால பார்த்தீங்கன்னா சேது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா அவங்க சித்திக்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லும் போது இந்த மாதிரி நான் பாட்டு கேட்டுட்டு நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, குழந்தை தூங்கணும் அப்படி கேட்டேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா சேதுக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. நான் எதுவும் வேணும் பண்ணல, நான் அவ்வளோ கல்லஞ்சக்காரில் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க, கூட அவங்க அம்மா போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன் குழந்தை இப்போ நம்ம வீட்டுக்கு எப்போ வரும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சேதுவும் அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுதும்போது குழந்தை அழுதா அப்படின்னு கேட்கும்போது அது புரிஞ்சுக்கிறேன், நீ போய் லாஸ்ட் டேபிளில் உட்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஸர் வந்து அலோவ் பண்ணுறாங்க.